குறிப்பா பெண்கள் நாங்க அண்ணாமலையாருக்கு மாலை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக ஆண்களும் பெண்களும் அண்ணாமலையாருக்கு மாலை அணிந்து கொள்ளலாம். அது என்ன மாலை அப்படின்னா ருத்ராட்ச பூ மாலை. அதுல அண்ணாமலையாருடைய டாலர் வரும். இன்னொரு மாலை துளசி மாலை. இந்த 2 மாலையுமே அண்ணாமலையார் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இதை வாங்கிக்கிட்டு 24ஆம் தேதி கொடியேற்றம் முடிந்தவுடன் நீங்க அந்த மாலையை அணிந்து கொள்ளுங்க. 10 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கணும். அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில உணவு எடுத்துக்கொள்ளாமல் நீங்க விரதம் இருங்க, தண்ணி குடிக்கலாம். மதியம் உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு அண்ணாமலையாரை நினைத்து கொண்டு நீங்க உணவு எடுத்துக்கங்க. மகாதீபத்தன்னைக்கு 10வது நாள் நிச்சயமாக திருவண்ணாமலை வந்து கிரிவலம் சுத்தி வந்து கூடுமான அளவுக்கு அன்னைக்கு முழு நாள் விரதம் இருங்க. 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றி முடித்தவுடன் உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். கேட்டதை கேட்ட நேரத்தில் அண்ணாமலையார் நிச்சயமாக தருவார். குறிப்பா என்ன ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சிவனுக்கு உகந்தது காவி ஆடை. இல்ல நான் தினமும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க